கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். கர்த்தருக்குள் ஆண்டவர் நம்மளை இதுவரை நடத்தி வந்திருக்கிறோம். இந்த நன்னாள்லேயும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தந்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் பிழைப்பான். அன்பு பிள்ளைகளே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் பிழைப்பான். இந்த நாளையும் நீங்களும் நானும் ஆண்டவர் தருகிற வசனத்தை உட்கொண்டு அதன்படி நடக்கும்போது நிச்சயமா நீங்களும் நானும் பிழைத்திருப்போம். வேதாமத்தில் நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இங்கே ஒரு அருமையான உண்மையை பார்க்குறோம். பரிசேயர் சதுசேயர் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் ஆண்டவர் சொல்கிறான், கன்மலையின் மேலே நிறுத்தின வீடு, கட்டின வீடு அது நிலைத்திருக்கும். மணலின் மேலே கட்டின வீடு அது என்ன செய்யும்? பெரும் வெள்ளம் பெருங்காற்று வரும்போது அது என்ன செய்யும்? கரைந்து ஓடும். என்ன பிரச்சனை, என்ன பாடுகள், என்ன நெருக்கங்கள், என்ன உபத்திரம் வந்தாலும் நீங்கள் மணலில் கட்டின வீடு எப்படி அந்த பெருவெள்ளம் காற்று வரும்போது அது அப்படியே கரைந்து போகுமோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் வசனம் என்னும் கண்மலை, அந்த வசனம் என்னும் வார்த்தை உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த மணலில் கட்டின வீடு எப்படி கரைந்து ஓடுமோ அதே போல் நாம் அந்த வசனத்தில் நிலைத்திருக்க முடியாது. அன்பு பிள்ளைகளே, கண்மலையின் மேலே ஆண்டவர் சொல்கிறார், அந்த கண்மலையின் மேலே கட்டின வீடு நிலைத்திருக்கும். அது என்ன புயல் காற்று வந்தாலும், என்ன சூறாவளி வந்தாலும், என்ன பெருங்காற்று வந்தாலும், கொந்தளிப்பே வந்தாலும் அந்த வீடு என்ன செய்யுமா? நிலைத்திருக்குமா? அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்களும் நானும் கண்மலையின் மேலே கட்டின வீடு போல இருக்கிறோமா? ஆண்டவருடைய அஸ்திபாரம், அதாவது அவருடைய வார்த்தை என்னும் கண்மலையில் கட்டின வீடு அது அசையவே செய்யாது. அப்படி இருக்கிறோமா? மணலின் மேலே கட்டின வீடை போல இருக்கிறோமா? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பெருமில்லை வந்தாலும், அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் இயேசுவின் மேலே கட்டின வீடு நிலைத்திருக்கும். அதே போல் என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டம் வந்தாலும் அதில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். ஏன்னா அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நீங்களும் நானும் நிச்சயமாக அசைக்கப்பட முடியாது. அன்பு பிள்ளைகளே, குடும்பத்தினர் பல கஷ்டத்தின் மத்தியிலலாம் வீட்டை கட்டினாங்க. அப்போ ஒரு ஏழை விதவையின் இடத்த வஞ்சித்து என்ன செஞ்சாங்க? அந்த வீட்டை கட்டினாங்க. அந்த வீடு பல வருஷமாகியும் அது அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது. எல்லாமே அழிஞ்சு போச்சு. பாம்பும் பல்லியும் பூரானும் அடைந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எத்தனையோ பேர் வந்து அதை பார்த்துட்டு, ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த ஏழை விதவியின் பெருமூச்சு அந்த வீடு கட்ட முடியாத நிலையில் ஆயிடுச்சு. இன்றைக்கு அடுத்தவங்களை வஞ்சித்து, அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம எதையும் வாங்கணும், எதையும் வஞ்சித்திடணும், நம்ம அபகரிச்சிடணும்னு சொன்னால் அது நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்காது. அன்பு பிள்ளைகளே, அருமையான குடும்பம் கட்டுனாங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி யாரும் அது இன்னும் அப்படி பாழடைஞ்ச பூமியாக அப்படியே இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்கிறோமா? அதுதான் பெருவெள்ளம் இரைச்சல் வந்தாலும் அது அசைக்கப்படாது. ஜெபிப்போமா? கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி, உளையான சேற்றில் உழண்ட என்னையும் தூக்கினே கழுவினே காத்து வருகிறீ, தூக்கினே கழுவினே காத்து வருகிறீ. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அன்பு மகளே, மகனே, வாழ்க்கையில் பிரச்சனையோடு அழகான அரண்மனையில் இருந்தாலும் கண்ணீரோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு, குழப்பத்தோடு இருக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீ கட்டின வீடா? சற்று சிந்தித்துப்பா. ஒருவேளை நீ அப்படி கட்டலை என்று சொன்னாலும், ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்கன்னு சொல்லும்போது
நிச்சயமா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்வா. அவர்களை என்ன பெருவெள்ளம், அதாவது என்ன போராட்டம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன கடன் பிரச்சனை வந்தாலும், என்ன தரித்திரம் வந்தாலும், என்ன ஆசீர்வாத குறைச்சல்கள் வந்தாலும் கர்த்தர் அந்த வீட்டில் உங்களை நிறைத்திருக்க பண்ணுவா. ஏன்னா நீங்கள் வசனத்தை உட்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா என்ன புயல் காற்று வந்தாலும் அது அசைக்கப்படாது. அன்பு பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா கர்த்தர் கண்மலை மேலே நிறுத்தின வீடா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வரும் வரும் சன்னதிகளையும் நிலைத்திருக்க பண்ணுவா. பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகள் தேவைகளோடு இருப்பார்கள். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடனும் சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்க ஐயா. திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து திருமண காரியத்தை நடத்தி கொடுங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் கற்பத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. பரீட்சைக்காக படித்து கொண்டு இருக்கிற மாணவ மாணவிகளையும் கர்த்தர் தொட்டு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து வெற்றி சிறக்க பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.